ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். நாங்கள் இன்றைக்கி இந்த லீவு டைமில் சரி ஒரு வால்பாறை போயிட்டு வந்தால் இது செகண்ட் ட்ரிப் நாங்கள் போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டைம் போயிருந்தோம். ஆனால் இந்த டைம் போகும்போது செம்ம மழையாக இருந்தது. பாருங்கள், சூப்பரான பிளேஸுங்க. சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல இடம். ஆனால் என்ன, நாங்கள் கொஞ்சம் தூரம் போகவே செம்ம மழை பிடிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே ஹீட்டாக இருந்ததுக்கு அங்கே போனதுக்கு நல்லா அந்த கிளைமேட்டு, அந்த வால்பாறை அந்த நம்ம அந்த ஹில்ஸ் ஏறவே ரொம்ப கிளைமேட் சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் நாங்கள் எங்கேயுமே வெளியில் நாங்கள் அந்த ஃபால்ஸுக்கு மட்டும்தான் போனோம். அங்கே மட்டும் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்போயே கிளம்பிட்டோம். ஏன்னா வேறு ஒரு இடம் வேறு ஃபால்ஸுக்கு போகலான்னு நினச்சோம். ஆனால் போக முடியல, செம்ம மழையாக இருந்தது. அதுவும் இல்லாமல் நம்ம நைட்டு டைம் வேறு ஆயிரும். அந்த டைமில் நம்ம ஹில்ஸில் இறங்கக்கூடாது இல்லைங்களா? அதனால சரி, மழையாகவும் இருந்தப்போ ரொம்ப இதாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இடம். அப்படியே நாங்கள் போக பாருங்கள், பச்சை பசேன்னு எப்படி இருக்குன்னு. அருமையான இடமும் வானம் என்ன கலரில் இருக்குது பாருங்கள். அப்படியே நான் பார்த்துட்டே போனோங்க. சுற்றி பார்க்குறக்கு சூப்பர் பிளேஸுங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பாலாஜி டெம்பிள் ஒன்று இருந்துச்சுங்க வால்பாறையில். நீங்கள் எப்போவுமே நீங்கள் வால்பாறை போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாலாஜி டெம்பிள் போங்க. அங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, பயங்கர சக்தி. நம்ம ஏதோ வேண்டி நம்ம வீடு கட்டணும் இந்த மாதிரிலாம் வேண்டிட்டு போயிருந்தோம்னா, அங்கேயே கல் இருக்குங்க. அந்த ஒயிட் கலர் கல் நிறைய வச்சுருக்காங்க. அந்த கல்லை நம்ம வீடு மாதிரியே செக் பண்ணி விட்டுட்டு வரலாம். அந்த மாதிரி வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச வேண்டுதல் நிறைவேறுங்களாமா. ஆனால் என்னென்னா, அங்கே ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் அலௌடு இல்லைங்க. உள்ளே போகும்போதே என்ட்ரன்ஸ் வரைக்குமே ஃபுல்லாக அலௌடு இல்லை. ஆனால் ஒரு கிலோமீட்டர் தூரம் நம்ம உள்ளே நடந்து தான் போகணும். நான் அந்த இடத்தையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம காரில் போயிருந்தோம்னா கார் அங்கே பார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம நடந்து தான் போகணும். ரொம்ப அதுவும் இந்த மலைக்கு அதுக்குமா ஃபுல்லாகவே வழுக்கிற மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் நாங்கள் மேலே ஏறி சரி வந்துட்டோம். இப்போ கண்டிப்பாக அங்கே போயிட்டு தான் வரணும் அந்த கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோங்க. வெங்கடாச்சலபதி நம்ம திருப்பதியில் இருக்கிற சாமி தாங்க அப்படியே இங்கே இருக்காங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் போய் அதே மாதிரி கல்லில் நிறையா அடுக்கி வச்சுட்டு வந்தோம் பாருங்கள். இப்போ அப்படியே நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் உங்களுக்கு அந்த ஹில்ஸ் ஏறும்போது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நாங்கள் அது போகிற வழியில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெறும் தேயிலை தோட்டம் தாங்க. ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாகவே தேயிலை தான். இந்த பக்கம் ஃபுல்லாக டெக்கரேஷன் மஞ்சள் கலர் பூ அழகாக இருக்குது பார்த்தாவே. இந்த மாதிரி நம்ம எப்போவுமே போய் பார்க்க போகிறது இல்லைங்களா? இந்த லீவு டைமில் இந்த லீவு டைமில் மட்டும்தான் நம்ம போக முடியும். அருமையாக இருந்துச்சுங்க. நாங்கள் அப்படியே காரில் போகும்போதே நிறைய மங்கீஸ் எல்லாம் பார்த்தோங்க. நிறைய இருந்தது. இதெல்லாம் ரப்பர் மரம் தான் ஃபுல்லாகவே. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மரம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. மொத்தத்தில் வால்பாறை நம்மளுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு சூப்பரான பிளேஸுங்க. அருமையாக இருக்குது. இயற்கை எல்லாமே பச்சை பசேன்னு தான் இருக்குது. பார்க்குற இடமெல்லாம் கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் மழை இல்லை. நம்ம அது கொஞ்சம் முக்கால்வாசி தூரம் போனதுக்கப்புறம் தான் செம்ம மழையாக இருந்தது. இங்கே ஃபுல்லாக பாருங்கள், வெறும் தேயிலை தான். இல்லை பாருங்கள், ஸ்பீடாக நம்ம அப்படியே போகும்போது அழகாக இருக்குது. இப்போ அங்கே பார்க்கும்போது நாங்கள் கொஞ்சம் டீத்தூள் அப்புறம் அங்கே இருக்க சாக்லேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். இது வரைக்கும் போகிறவுமே ஃபுல்லாக நாங்கள் இந்த ஹில்ஸ் ஏறுறது தான் இப்போ நாங்கள் போயிருக்கோம். அப்புறம் ஒரு வழியாக நம்ம நினச்ச இடத்துக்கு வந்தாச்சுங்க. இங்கே ஒரு குளியல் போட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் அந்த பாலாஜி டெம்பிள் போனோங்க. இங்கேருந்து வெறும் 4-5 கிலோமீட்டர் தாங்க. அருமையாக இருந்துச்சு. இந்த இடத்துல எல்லாம் சூப்பராக இருக்குங்க. தண்ணி கொஞ்சம் நாங்கள் ஃபஸ்ட்டு போயிருந்தப்போ நிறையா இருந்தது. இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி நேராக சரி அந்த டெம்பிள் போயிட்டு நம்ம கீழே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோங்க. ரொம்ப வழுக்குச்சுங்க. நம்ம உள்ளே யாருமே அலௌட் இல்லைங்க. 3 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்கம்மா கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் மறக்காமல் வால்பாறை எப்போ போனீங்கனாலும் அந்த பாலாஜி டெம்பிளுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. பாருங்கள், ஃபுல்லாக இப்போவே ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், செம்ம மழைங்க. ஆனால் இங்கே மழை ஆரம்பிச்சதுன்னா எப்படியோ ஒரு 1 ஹவருக்கு மேலே வருங்களாமா. செம்ம மழையாக இருந்தது. அப்போவோ அப்படியே நாங்கள் போயிட்டோம். சரி வந்துட்டோம்ல, நம்ம கண்டிப்பாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோங்க. இப்போ பாருங்கள், நாங்கள்
நிறுத்திட்டு இப்போ நடந்து போயிட்டுருக்க பாருங்கள், எவ்வளோ ஹில்ஸுன்னு செம்மையாக வழுக்குதுங்க. போகிறதே ரொம்ப கஷ்டம். ஒரு கிலோமீட்டர் தூரம் நம்ம உள்ளே நடந்து தாங்க போனோம். உள்ளே நம்ம போகும்போதே கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகலைன்னா நமக்கு ஸ்லிப்பு வலிக்கு விட்டுரும். பார்த்து நிதானமாக தான் போகணும். இந்த கோயிலில் போய் நம்ம தரிசனம் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இப்போ நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோங்க. போயிட்டு வந்துட்டு இப்போ நாங்கள் கீழே இறங்குறதுக்கு தான் வந்துட்டுருக்கோம். அவ்வளோதாங்க. நீங்களும் இதே மாதிரி வால்பாறைக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி அந்த டெம்பிள் போயிட்டு வாங்க. சுற்றி பார்க்க வேண்டிய இடம் நிறையா இருக்குது. இருந்தாலும் நீங்களும் போனவங்க நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நம்ம என்ன மனசில் வேண்டிட்டு போனாலும் அது கண்டிப்பாக நிறைவேற இடமாமா. இப்போ பாருங்கள், வானம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ இதாக இருக்குன்னு. இப்போ மழை நின்றுச்சுங்க. அங்கே அந்த சைடில் இருந்து நாங்கள் வரும்போது ஃபுல்லாக மழையாக இருந்தது. இப்போ ஃபுல்லாக மழை நின்றுச்சு. வானம் பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்னு. ஒயிட்டும் ப்ளூ ரெண்டு மிக்சிங் ஆகி இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போவே டைம் ஆயிடுச்சுங்க. ஒரு 5:30 மணி பக்கம் ஆயிடுச்சு நாங்கள் இறங்கும் போதே. அப்போவே வழியெல்லாம் அப்படியே பனிமூட்டமாக தான் இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் வந்தாச்சுங்க. இப்போ வர வழி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். கொஞ்சம் தூரம் ஒரு அளவு இருந்தது. அதுக்கப்புறமா கருப்பு மலை அந்த வழியில் வரும்போது செம்மையாக இருந்துச்சுங்க. பெரும் இதாக தான் இருந்துச்சு, பனிமூட்டமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் நைட் டைமில் அந்த சைட்லலாம் வரதா இருந்தால் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம வரணும். அவ்வளோதாங்க. நாங்கள் சூப்பரான ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தாச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி வால்பாறைக்கு போய் கண்டிப்பாக என்னென்ன நீங்கள் பார்த்தீங்கங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக், சப்ஸ்கிரைப், அடுத்த சந்திக்கலாம்.